கனடிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் கனடாவில் நடந்த முக்கியமான சம்பவங்களை தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகின்றோம். வழக்கமாக நீங்கள் அழைத்து வருகின்ற பேராதரவுக்கு நன்றி. தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திருங்க, மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக செய்தியை பார்க்கலாம். முதலாவது விஷயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவில் கடந்த சில காலமாக ஒரு பதட்ட நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது. அதாவது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அல்பர்டாவினுடைய பிரிவினைவாத கோரிக்கை, அதாவது அல்பர்டாவை தனி நாடாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த செய்தி வருகின்ற போது கனடாவினுடைய ஒவ்வொரு மாகாணமும் துண்டு துண்டாக உடைய போகிறதா என்கின்ற ஒரு கேள்வியெல்லாம் உருவாக்கி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அதற்குரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பொதுமக்களுடைய விருப்பு மனுக்கள் சேகரிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட அளவு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கையெழுத்தை சேர்த்துட்டு ஒரு பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இது ஒரு பெரும் பரபரப்பாக, அந்த 3 லட்சம் கையெழுத்து சேர்த்தாச்சு என்பதற்கு பிறகு அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விடயமாக மீண்டும் பேசப்பட்டது. தொடர்ச்சியாக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக, அதாவது கனடா என்பது ஒரு தனி நாடு அல்ல, ஒருமித்த மாகாணங்களினுடைய ஒரு கூட்டு. இருந்தாலும் கூட இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு, அதாவது பூர்வகுடி மக்களோடு கனடாவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கின்றது. அதற்குரிய மரியாதை, அங்கீகாரம் எப்போதுமே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். காலங்கள் கடந்து விட்டது என்பதற்காக ஏற்கனவே செய்த ஒப்பந்தங்கள் நீர்த்து போகாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலே பூர்வகுடி மக்களோடு கலந்துரையாடாமல் ஒருமித்த கனடாவை பிரித்தல், என்னோட தனிநாடாக ஆக்குதல் என்பது நிச்சயமாக அவர்களுடன் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடு, சட்ட ரீதியான வரைதான ஒரு செயற்பாடாகத்தான் மாறும் ஃபியூச்சர்ல பார்த்தமா இருந்தார். ஆகவே நீதிமன்றம் உமை குத்தாக குத்தி அதை வந்துருச்சு. ஸோ இப்படியான ஒரு சம்பவம் நடக்கின்ற போது இப்போது மீண்டும் இதற்கு எதிராக ஒரு மேன்முறையீடு செய்யப்பட இருக்கின்றது. அதாவது பிரீமியர் டேனியல் ஸ்மித்தினுடைய அரசு மேன்முறையீடு செய்ய போகிறது. ஸ்டே ஃப்ரீ அல்பர்டா என்கின்ற அந்த அமைப்பும் இது தொடர்பாக தங்களுடைய நடவடிக்கைகளை, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இது நடக்குமாக இருந்தால் கனடா, அதாவது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்லுவார்கள். இந்த கனடா ஒருமித்து ஒன்றாக இருக்கின்ற போது இருக்கின்ற பலம், அது தனித்தனியாக உடையமாக இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். என்றால் ஒருமித்த கனடாவினுடைய வளங்கள் ஒன்று சேர்ந்து பகிரப்படுகின்ற போது உலக நாடுகளுடன் ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியாக கனடா இருக்கும். இதே துண்டு துண்டாக உடையமாக இருந்தால், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது போல சோவியத் யூனியனுக்கு நடந்தது கனடாவுக்கு நடக்கலாம். அது ஒரு பெரும் தேசம், தப்பித்தது கனடா. அப்படி ஆகுமாக இருந்தால் அதை இரையாக்குவதற்கு பல வெளிநாட்டு சக்திகள் எப்போதுமே காத்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே கனடா எப்படி தன்னை தற்காத்து தகவமைத்துக் கொள்ள போகிறது என்பதுதான் இப்போது இருக்கின்ற $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இதை பற்றி அப்டேட்ஸ் வருகின்ற போது நேர்களோடு பகிர தயாராக இருக்கின்ற நேர்களே, அடுத்த விடயத்தை பார்த்தமாக இருந்தால், அல்பர்டாவினுடைய பிரீமியர் டேனியல் ஸ்மித் மற்றும் மார்க் கார்னி இடையிலே ஒரு புதிய புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்தாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே வருகின்ற 2027 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக மேற்கு கடற்கரைக்கு நாளொன்றுக்கு 1 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை கொண்டு செல்லுகின்ற வகையிலே ஒரு எரிசக்தி குழாய் திட்டத்தை தொடங்குவதற்கான இறுதி ஒப்புதல் வழங்கப்படும் என்கின்ற ஒரு MOU தற்போது சைன் செய்யப்பட்டு இருக்கிறது. இது நிச்சயமாக கனடாவினுடைய அடுத்த கட்ட எரிபொருள் ஏற்றுமதி வணிகத்திலே ஒரு பெரும் வளர்ச்சியை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த துறை சார்ந்து இணைய பல நிறுவனங்களும் முதலீடுகளை அள்ளி குவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுவரை வேறு நிறுவனங்கள் இந்த திட்டத்திலே ஆர்வம் காட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் இதிலே ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இனி இதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக தெரிகிறது. இது நிச்சயமாக கனடாவினுடைய பொருளாதாரத்தையும் அதனுடைய பண பெறுமதியையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக இன்னும் நன்மையும் வரும். அல்பர்டாவுக்கு 2050ஆம் ஆண்டுக்குள்ளே $250 பில்லியன் செலவும் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை எப்படி பார்த்தாலும் அல்பர்டாவிற்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும். அல்பர்டாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே அந்த பழைய செய்தியிலே நாங்கள் பார்த்தோம் இல்லையா, அது ஒரு பிரிவினையை கோருகிறது என்று சொன்னால் அது ஒரு பேரம் பேசுவதற்கான அடிப்படையாகவும் இருக்கும். என்றால் அல்பர்டாவுக்கும் தெரியும் தனித்து சென்றால் அதற்கு என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் அந்த பேரம் பேசுதல் என்கின்ற ஒரு விடயத்தை செய்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் இதையே ஒவ்வொரு மாகாணமும் செய்யுமாக இருந்தால் அது நிச்சயமாக கனடாவை ஒரு உள்நாட்டு குழப்ப நிலையில் தான் எப்போதுமே வைத்திருக்கும். அதை ஒரு வளர்ச்சி பாதைக்கு அது கொண்டு செல்லாது. ஆகவே இது ஒரு மிகச் சரியான முடிவாக தெரியவில்லை. நேர்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கலாம். அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவிலே இந்த குடும்ப வன்முறைகள் அதிகரித்து வருகிறது. இந்த ஒரு சூழலிலே ஏற்கனவே ஒரு செய்தியை கடந்த சில நாட்களுக்கு முதல் பார்த்திருந்தோம். அந்த பார்ட்னர் அல்லது நண்பரினுடைய கிரிமினல் ரெக்கார்டை மற்றொருவர் பார்க்கலாம்.
அதுக்கேற்றது போல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுவும் கூட இருக்கின்ற துணைவரினால் செய்யப்படுகின்ற குற்றங்கள் கொடூரமானதாக இருந்ததன் காரணமாக பல மரணங்கள், பல சித்திரவதைகள் இருந்ததன் காரணமாக ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஆகவே இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸை கோரி அவர்கள், அதாவது என்னோடு கூட இருப்பவர் சரியா, இவருடைய பழைய பின்னணி என்ன என்பதை செக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சட்ட முகாந்திரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இப்ப இன்னும் ஒரு புதிய திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ், அதாவது நெருங்கிய துணையினுடைய வன்முறைகளினால் பாதிக்கப்படுகிற போது ஒரு மிகப்பெரிய தொகையை நஷ்டஈடாக கோருகின்ற சட்ட திருத்தம், சிவில் நஷ்டஈடாக கோருகின்ற ஒரு சட்ட திருத்தம் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பினூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனிமைப்படுத்தல், கண்காணித்தல், பொருளாதார ரீதியான துஷ்பிரயோகம், பாலியல் ரீதியான கட்டாயப்படுத்தல்கள், இவை அனைத்தும் கூட இந்த வன்முறை என்கின்ற ஒரு கேட்டகரிகளே வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இது நிச்சயமாக குடும்ப வன்முறைகளை ஓரளவுக்கு கனடாவிலே கட்டுப்படுத்தும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை உருவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த செய்தியை பார்க்கலாம் நேர்களே. கடந்த மார்ச் 22 அமெரிக்காவிலே ஏர் கனடா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது. இதிலே 2 விமானிகள் உயிரிழந்திருந்தார்கள், 41 பேர் காயமடைந்திருந்தார்கள். ஆனால் இந்த விபத்து குறித்து ஏர் கனடாவினுடைய CEO மைக்கேல் ரூசோ ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தார். இது 99% ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்ட ஒரு இரங்கல் செய்தியாக இருந்தது. ஆரம்பத்திலும் இறுதியிலும் வந்துதான் அந்த பிரெஞ்சு வார்த்தைகள் இரண்டை பயன்படுத்தியிருந்தார். ஆகவே இது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. எப்படி என்று சொன்னால், பிரெஞ்சு மொழிக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ மொழிகளுக்கான ஆணையர் அலுவலகம் விசாரணைகளையும் நடத்தி வருகிறது. 2400க்கும் அதிகமான புகார்களும் குவிந்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரத்திலே 2400 பொது புகார்கள் குவிந்ததும் இந்த இடத்திலே தான் ஒரு முதலாவது விடயமாக இருக்கிறது. ஆகவே அந்த மொழி உரிமைக்காக அந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக மைக்கேல் ரூசோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 14 வருடமாக அவர் மொன்ட்ரியலிலே வாழ்ந்து வந்தும் கூட பிரெஞ்சு மொழி கற்காததான் அவருக்கு எதிராக பலரும் திரும்பியதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், இது நிச்சயமாக கனடிய தமிழர்கள் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கலாம். இது ஒரு கேஸ் ஸ்டடி. என்ன அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஒரு பெண், அவருடைய பெயர் திருப்தி மாத்தூர். இவருக்கு CRA ஒரு உத்தரவு ஒன்றை கொடுத்திருக்கின்றது. அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட CERB உதவித்தொகையை திரும்ப வழங்குமாறு CRA ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த பெண் தைரியமாக நீதிமன்றத்திலே அந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதிலே 2020 கோவிட் கால உதவித்தொகையாக வழங்கப்பட்ட பணத்தை திரும்ப கேட்பதற்கான காரணங்கள் நியாயமானவையா என்று உறுதிப்படுத்தி தருமாறு அவர் பெடரல் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார். இந்த வழக்கு விசாரித்த பெடரல் நீதிபதியான ஜோன் நோரிஸ் CRA அதிகாரியினுடைய எழுத்துப்பூர்வமான காரணங்கள் இலக்கண பிழைகளுடன் தெளிவற்று இருப்பதாக கடுமையாக விமர்சித்திருந்தார். காரணங்கள் முழுமையாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவை தெளிவாக புரியக்கூடியவாறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை நீதிமன்றம் வைத்திருந்தது. இப்படியாக வழக்கமாக ஒரு லிட்டர் பெருமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் பயந்து அவசரப்பட்டு பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கிறது என்பது தொடர்பாகத்தான் நினைத்திருப்போம். ஆனால் அந்த பெண்ணினுடைய துணிச்சலான ஒரு செயற்பாடு அவருக்கு சாதகமாக தற்போது மாறி இருக்கிறது. அதாவது தன் தரப்பிலே பிழை இல்லை என்கின்ற போது, மோசடியான முறையிலே அவர் பணத்தை பெறவில்லை என்கின்ற போது துணிச்சலாக அவரால் நீதிமன்றத்தை நாட முடியும். குறிப்பாக அந்த CRA அதிகாரி கொடுத்த அறிக்கையிலே குறிப்பிட்ட பெண்ணினுடைய வருமான வரம்பு, டிவிடென்ஸ் வருமானம், அதாவது பங்குகளினூடாக கிடைக்கின்ற வருமானம், CIBC வங்கியினுடைய வங்கி அறிக்கை, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் ஒரு முரணான வகையிலே இருந்திருக்கின்றது. இவர்கள் ஒரு டேட்டா சீட்டை கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தங்களுக்கு புரிந்ததை வைத்துக்கொண்டு ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்களின் மீது கொடுக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் பயந்து கொண்டு ஏதோ CRAயில் இருந்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்பது போலாக பணத்தை திரும்ப செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த பெண் ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததன் காரணமாக அதில் இருக்கின்ற பிழைகளை சுட்டிக்காட்டி தனக்கான நியாயத்தை கோரி இருக்கின்றார். அவருக்கான நியாயமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே உங்களுக்கோ அல்லது உங்கள் சார்ந்தவர்களுக்கோ இதே போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த ஒரு செய்தி உங்களுடைய மனக்கண்ணிலே போகும். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் சரியான முறையிலே கைட் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஈரானினுடைய IRGC-யுடன் தொடர்புடைய பயங்கரவாத குழுவான கடேப் ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டரான 32 வயதான அல் சாதி என்பவர் மீது தற்போது அமெரிக்க நீதிமன்றத்திலே 6 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவிலே 18 தாக்குதல்களுக்கும் கனடாவிலே 2 தாக்குதல்களுக்கும், குறிப்பாக மார்ச் 10 டொரண்டோவில் இருக்கின்ற அமெரிக்க துணை தூதரகத்திலே நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவம். இவற்றுக்கெல்லாம் இவர்தான் மூளையாக இருந்திருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். இவற்றுக்கு எதிராக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல நியூயார்க்கில் இருக்கின்ற ஒரு ஜூத வழிபாட்டு தளம் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இரகசிய உளவாளி ஒருவருக்கு இவர் $3000
முன்பணம் கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இவரை ஒரு மிக முக்கிய இலக்கு என்று சொல்லி FBI இயக்குனர் கேஷ் படேலும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் டெயில் விண்ட் என்கின்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன். இது முழுக்க முழுக்க திருட்டு வாகனங்களை கண்டறிவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆபரேஷன். இதில் தற்போது அதிரடியாக 4 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் மீது குற்றங்களை OPP சாட்டி இருக்கின்றது. அதில் 2 தமிழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த திருட்டு வாகன விற்பனைகள் மூலம் கிடைக்கப்பெற்ற பணமானது பல்வேறு குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை நேற்று முன்தினம் இரவு பிராம்டனில் இருக்கின்ற டிக்சி ரோட் பகுதியிலே ஒரு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. சிறிய பாக்கெட் நைஃபினால் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இதன் காரணமாக உயிருக்கு ஆபத்தில்லாத சிறிய காயங்களுடன் தாக்கப்பட்ட நபர் தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் என்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. மேலும் விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கிபெக் மாகாணம் முழுவதும் காவல்துறை நடத்திய அதிரடி சோதனை வேட்டையிலே 26 முதல் 73 வயதிலான 26 ஆண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 160 காவல் அதிகாரிகள் இணைந்து 4 நாட்களாக நடத்திய இந்த சோதனையிலே பார்த்தமாக இருந்தால் மொத்தமாக 4 மில்லியனுக்கும் அதிகமான சிறுவர் ஆபாச படங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலதிகமாக கைது செய்யப்பட்டவர்களிலே 7 பேர் தொடர்ச்சியாக விசாரணை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது. இதேவேளை நேயர்களே, கனடாவிலே ஒரு இந்திய வம்சாவளி குற்ற கும்பல் ஒன்று அதிரடியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர்கள் தெற்காசிய சமூகத்தினரை, குறிப்பாக இலங்கையர்கள், இந்தியர்கள் மற்றும் ஏனைய தெற்காசிய நாட்டை சேர்ந்தவர்களை குறிவைத்து கடத்தி மிரட்டி பணம் பறிக்கின்ற ஒரு செயலை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 பேரிலே 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை காவல்துறை தேடி வருகிறது. தரன்வீர் சிங் 24 வயது, டேஷ் கௌதம் 25 வயது, ஆகாஷ்தீப் சிங் 18 வயது மற்றும் பிரதீப் சிங் 24 வயது ஆகியோர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இவர்களுக்கு மூளையாக செயற்பட்டதாக நம்பப்படுகின்ற 29 வயதான ககன்தீப் சிங் என்பவர் தற்போது தேடப்பட்டு வருகிறார். இதேவேளை இந்த குற்ற கும்பலினால் சமீபத்திலே துப்பாக்கி முனையிலே கடத்தப்பட்ட நபர் மறுநாள் லேசான காயங்களுடன் விடுவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னணியிலே பண பரிவர்த்தனைகள் நடந்ததா என்பதை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவிலே சாதனை அளவிலான ஒரு ரியல் எஸ்டேட் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியை பார்த்தமாக இருந்தால், முன்னாள் ரியல் எஸ்டேட் முகவரான எரிக் ட்ரிங்க்வாட்டரினுடைய பொன்சி திட்டத்திலே பணத்தை இழந்த 15 பேருக்கு அல்பர்டா ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஆனது தனது நுகர்வோர் காப்பீட்டு நிதியத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை இழப்பீடாக வழங்கியிருக்கிறது. மொத்தமாக அந்த முகவரினால் $3.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்ற நிலையிலே தான் இந்த கவுன்சிலானது ஒரு மிகப்பெரிய அளவிலே, அதாவது தங்களுடைய நுகர்வோர் காப்பீட்டு நிதியிலிருந்து $1.4 மில்லியன் இழப்பீடாக வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தமாக இருந்தால் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீதிமன்ற விசாரணைகளை தொடர்ந்து ஏனைய தொகையானது கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கின்றது. வழக்கமான முறையிலே நீண்ட காலத்துக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு பணப்பெறுமதியானது மீள வழங்கப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு தற்காலிக நிவாரணத்தையாவது இந்த நிதியம் வழங்கி இருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இதேவேளை அந்த மோசடி செய்த முகவர் இனி இந்த துறைக்குள் வருவதற்கு நிரந்தர தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேயர்களே, இன்னும் ஒரு விபத்து செய்தி ஒன்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது நேற்று முன்தினம் இரவு 11:45 அளவிலே எட்டோபிகோ பகுதியிலே ஹைவே 401 ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது. 2 வாகனங்கள் ஒன்றுக்கொன்று மோதி இருக்கின்றது. அதிலே விபத்துக்குள்ளான ஒரு வாகனத்திலிருந்து இறங்கிய பெண் வீதியால் வந்த இன்னும் ஒரு 3வது வாகனத்தினால் மோதப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஒன்டாரியோ புரொவின்சியல் போலீஸ் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை நேயர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஹண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட கப்பலிலே பயணித்த பயணிகளிடம் மீண்டும் நடத்தப்பட்ட சோதனையிலே ஒருவருக்கு இந்த ஹண்டா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நோயாளி தற்போது பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இல்லை என்பதன் காரணமாக நோய் பரவலுக்கான எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்லி பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோ அருகே நெடுஞ்சாலை 401 நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்றிலே 20 வயதான வாகன ஓட்டி உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் கவலைக்கிடமான நிலையிலே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது. நேயர்களே, அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடா மற்றும் அமெரிக்காவில் இருக்கின்ற டெஸ்லா நிறுவனங்களுடைய வாகனங்களிலே பல்லாயிரக்கணக்கான கார்களை டெஸ்லா நிறுவனம் ஒரு பராமரிப்பு பணிக்காக திரும்ப பெறப்போகிறது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. பின் கேமராவினுடைய செயற்பாட்டிலே, அதாவது ரியவியூ கேமராவிலே இருக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே தொழில்நுட்ப கோளாறுகள் இருப்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த திரும்ப பெறல் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாகனத்தை ரிவர்ஸ் கியரிலே மாற்றும் போது அந்த பின்பக்க கேமராவானது திரையிலே தோன்றுவதற்கு எடுக்கின்ற தாமதம் தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கனடாவில் 13,846 கார்களும்
அமெரிக்காவிலே 2,18,000 கார்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021 2023 காலத்துக்கு இடையிலான மாடல் 3 மற்றும் மாடல் S வாகனங்களும், 2022 2023 மாடல் X வாகனங்களும், 2020 தொடக்கம் 2023 வரையிலான மாடல் Y வாகனங்களும் இதிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதேபோல வாகனத்தினுடைய சாஃப்ட்வேர் பதிப்பானது 2026.8.6.5 என்கின்ற அப்டேட்டுக்கு மேலே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் நிறுவனம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.